உங்க வீட்டு மாடி தோட்டத்துல செம்பருத்தி பூ 2ல இருந்து 3 மாசம் மட்டும் தான் பூக்குதா? வருஷம் 365 நாளும் செம்பருத்தி பூ பூக்கிறதுக்கு ஒரு சூப்பரான 7 சீக்ரெட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரூனிங். சோ கரெக்டா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 வாட்டி ப்ரூனிங் பண்ணணும். இந்த 3 வாட்டி ப்ரூனிங் பண்ணணுங்கிறது ஒரு சீசன்ல பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் சம்மருக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல ப்ரூனிங் பண்ணணும். இந்த ப்ரூனிங் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு செடிகள்ல 30% கிளைகளை கழிச்சு விடணும். இந்த மாதிரி நீங்க கவாத்து பண்றதுனால அதிக வெயில்ல உங்களுக்கு செடிகள் நல்லா தப்பிச்சு திருப்பி நல்லா பூக்கள் எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும். இது எனர்ஜி கன்சர்வேட்டிவ் பண்றதுக்காக இந்த ப்ரூனிங் பண்றோம். அடுத்த ப்ரூனிங் பாத்தீங்கன்னா ஜூலை மாசம், அதாவது மழைக்காலங்களுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ரூனிங், லைட் ப்ரூனிங் சொல்லலாம். காஞ்ச இலைகள், அதுக்கப்புறம் லைட்டா ஒரு ட்ரிம் மாதிரி நீங்க பண்ணி விடலாம். உங்களுக்கு அங்கங்க ஏதாவது காஞ்ச இலைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மழைக்காலத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கட் பண்ணி விட்டுருங்க. திருப்பி மழைக்காலங்கள்ல நல்லா தழைச்சு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். அடுத்த ப்ரூனிங் நவம்பர் மாசம், அதாவது குளிர்காலங்களுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும். இது 20% கழிச்சு விட்டீங்க அப்படின்னா புது இலைகள் கிளைகள்லாம் நிறைய பூக்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்த சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசர். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செடிகள் நல்லா பூக்கள் பூக்கிறதுக்கு, செடி ஜென்ரலாவே நல்லா வளர்றதுக்கு NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் 3மே சத்துக்கள் தேவைப்படும். இந்த சத்துக்கள் இருக்கிற மாதிரி ஒரு உரமா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்செடிகள்ல எப்பயுமே பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். நர்சரி கார்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த NPK உரங்கள் நிறைய பயன்படுத்துவாங்க. அதனாலதான் பூக்கள் எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கு. பூச்செடிகளுக்கு மட்டும் நான் கெமிக்கல் உரம் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா நீங்க NPK உரம் நீங்க பயன்படுத்தி நீங்க பூச்செடிகளுக்கு போட்டுக்கலாம். இல்லங்க ஆர்கானிக்கா தான் நான் உரம் கொடுப்பேன் அப்படின்னா நம்ம வீட்டுல தயாரிக்கிற கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த சத்துக்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துட்டே வரலாம். எல்லா மாசமும் பாத்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டே கொடுக்க கூடாது. இந்த மாசம் நீங்க கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் கொடுக்குறீங்களா, அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா நீங்க மண்புழு உரம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த மாசம் தொழு உரம் கொடுக்கணும். இந்த மாதிரி உரங்களை மாத்தி மாத்தி கொடுக்கறது மூலமா எல்லா வகையான சத்துக்களும் செடிகளுக்கு போய் சேரும். அதே மாதிரி மாசத்துக்கு நீங்க உரம் கொடுக்கணும்னு சொன்னல, அது எப்படி கொடுக்கணும்னா இப்ப மாசத்துக்கு 4 வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொதல் வாரம் பாத்தீங்கன்னா உரம் வச்சு விடுறீங்க. அடுத்த வாரம் ஓரளவுக்கு ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஏதாவது திரவ உரம், பஞ்சகாவியம், மீனமிலம் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் கம்போஸ்ட் டீ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு வரலாம். திருப்பி அடுத்த மாசமும் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்க உரங்கள் கொடுத்துட்டே வரும்போது மாடி தோட்டத்துல உங்களுக்கு சத்துக்கள் எப்பயுமே உங்க செடியில இருந்து நல்லா பூக்கள் பூக்கிறதுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது சீசனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொடுக்கறது, அதை சீசன் வாட்டரிங் சொல்லுவாங்க. வெயில் காலங்கள்ல 2 வாட்டி தண்ணி கொடுக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காலைல 6ல-8 மணிக்குள்ள, ஈவினிங் 6ல-8 மணிக்குள்ள, இந்த 2 டைமிங்ல பாத்தீங்கன்னா 2 வாட்டி நீங்க தண்ணி கொடுக்கலாம். ஃபுல் வாட்டரிங்கா கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல மழை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி கொடுக்கலாம். இல்லையா மார்னிங் மட்டும் லைட்டா வாட்டரிங் பண்ணீங்கன்னா போதும். அடுத்தது குளிர்காலங்கள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க தண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப உங்களுக்கு செடி வாரண மாதிரி இருக்கு அப்படின்னா காலையில லைட்டா நீங்க வாட்டரிங் கொடுத்துட்டு வாங்க டெய்லி. அது ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடிகள் நல்லா வளர்ந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். அடுத்த சீக்ரெட் பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் பாத்தீங்கன்னா சம்மர்ல பொறுத்த வரைக்கும் 12ல-3 மணி வெயிலுங்கிறது ரொம்ப மோசமா இருக்குங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் கருகி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஷேட் நெட் மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த வெயில் காலத்திலையும் உங்களுக்கு பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குளிர்காலங்கள்லயும் நல்லா சன்லைட் வேணும். செம்பருத்தி பூச்செடியை பொறுத்த வரைக்கும் 6ல-8 மணி நேரம் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் நல்லாவே வேணும். குளிர்காலங்கள்ல டைரக்ட் சன்லைட்ல வைக்கிறது தான் கரெக்டான வழி. அதே மாதிரி நீங்க சவுத் சைட்ல வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் சன்லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பால்கனியில செம்பருத்தி செடி வளர்க்குறீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சன்லைட் கிடைக்கும். அடுத்த சீக்ரெட் சாயில் ரிஃப்ரெஷ்மெண்ட். அதாவது மேல் மண் 2 இன்ச் வரைக்கும் எடுத்துட்டு பழைய மண்ணை எடுத்துட்டு புது மண்ணை நீங்க போடணும். இது 2ல-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டினியூஸா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஏன் பண்றோம் அப்படின்னா சத்துக்கள் எல்லாமே ட்ரைன் ஆகி போயிடும். நீங்க புது சத்துக்கள் நீங்க கொடுக்கல அப்படின்னா செடிகள் வாடி போயிடும். உங்களுக்கு நல்லா சத்துக்கள் இருக்காது, இலைகளும் உழைக்காது. அப்புறம் எப்படி பூக்கள் வரும்? 2ல-3 மாச காலங்கள்ல பாத்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு மேல் மண்ணை எடுத்துட்டு புது மண்ணை நீங்க போடும். இந்த மண்கலவை எந்த மாதிரி போடணும்னு பாத்தீங்கன்னா 50% உரம் இருக்கணும், 50% தோட்டத்து மண் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மண்கலவையை நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி pH டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணுங்க. வீட்லயே எப்படி சிம்பிளா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி pH டெஸ்ட் பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். அதை பார்த்துட்டு அசிடிக்கா இருக்கு அல்கலைனா இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க விஷயங்களை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல் தொட்டியில இருக்கிற மண்ணை எடுத்து புதுசா நீங்க மண்ணு மாத்தி வைக்கணும். இந்த மாதிரி மாத்தி வச்சு கரெக்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செடிகள்ல எப்பயுமே நீங்க பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரிவென்ஷன். பெஸ்ட் கண்ட்ரோல் வேற, பெஸ்ட் ப்ரிவென்ஷன் பாத்தீங்கன்னா பூச்சிகள் வரவிடாம நம்ம பாத்துக்கிறது. ஸோ இந்த பெஸ்ட் ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க மாசத்துக்கு 2 வாட்டி, அதாவது 15 நாளுக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சுட்டு வரலாம்.
எப்போ தெளிக்கலாம்? காலையில் 6லேருந்து 8 மணிக்குள்ள தெளிக்கலாம். சம்மராக இருக்கா, ஈவினிங் 6 மணிக்கு மேலே இல்லை 5 மணிக்கு மேலே தெளிங்க. சம்மரில் வந்து காலையில் தெளிச்சிடாதீங்க. ஸோ வேப்பெண்ணெய் கரைசல் பொதுவாக 15 நாளைக்கு ஒரு வாட்டி தெளிச்சுட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூச்சிகள் வந்து வராவிடாமல் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது மண்ணில் பூச்சி பூஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு கொடுத்துட்டு வரலாம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு நீங்க மண்ணில் கலந்து விட்டீங்க அப்படின்னா மண்ணில் வர பூஞ்சான் பிரச்சனை, அதுக்கப்புறம் வேரழுகல் பிரச்சனை எல்லாம் வராமல் ஓரளவுக்கு தடுக்கும். அடுத்தது அஸ்வினி பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோப்பு எண்ணெய் கரைசல் வந்து நீங்க அப்பப்ப தெளிச்சுட்டு வரலாம். இது மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஜென்ரலா தெளிச்சுட்டு வாங்க. இல்ல அஸ்வினி பூச்சி பார்த்தா கூட நீங்க வந்து தெளிச்சு விடலாம். சோப்பு எண்ணெய் கரைசல் வந்து அஸ்வினி பூச்சிக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூச்சி பிரச்சனை வரவே வராது. உங்களுக்கு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி இலைகள் மஞ்சளா இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்சம் சால்ட் இருக்குல்ல, அது 1 லிட்டர் தண்ணியில 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து இலைகள் மேல தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா இலைகள் மஞ்சளாகி கீழே உதிர்ந்து போற பிரச்சனை வராம உங்களுக்கு செடிகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அடுத்த சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஞ்சிங் டெக்னிக். அதாவது செடி வந்து உங்களுக்கு முளைச்சு நல்லா வரப்போ மேல இருக்கிற இலைகள் காம்புகளை வந்து கிள்ளி விடுறது. இந்த மாதிரி கிள்ளி விடுறது மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பக்கக்கிளைகள் வந்து அதுல இருந்து நிறைய பூக்கள் பூக்கும். இது பண்ணாம விட்டீங்க அப்படின்னா சாதாரணமா உங்களுக்கு 5 பூ 4 பூ அப்படி பூக்குது அப்படின்னா உங்களுக்கு 10லேருந்து 15 பூ பூக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன் பாருங்க. செடிகள் நல்லா முளைச்சு வரும்போது நீங்க வந்து மேல இருக்கிற காம்புகளை கட் பண்றது மூலமா நிறைய பக்கக்கிளைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல புஷ் மாதிரி நல்லா செடி வளர்ந்து அதுல இருந்து நிறைய காம்புகள் முட்டுக்கள்லாம் வந்து நிறைய பூக்கள் பூக்கும். இதுல குறிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நல்லா வந்து முட்டுக்கள் விடும் போது இந்த பிஞ்சிங் டெக்னிக் பண்ணக்கூடாது. புது செடிகள் வாங்கிட்டு சின்னதா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஞ்சிங் டெக்னிக் பண்ணி நிறைய பிரான்ச்சஸ் வர வைக்கணும். இல்லையா நல்லா ஹெவி ப்ரூனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப இந்த பிஞ்சிங் டெக்னிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வர வைக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்றது மூலமா செடிகள் நிறைய பூக்கள் நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளவுதாங்க. இந்த 7 டிப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா செடிகள் எப்பயுமே 365 நாளும் கேரண்டியா உங்களுக்கு பூக்கள் பூக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூனிங் வருஷத்துக்கு 3 வாட்டி பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை கொடுக்கணும். அடுத்தது ஃபெர்டிலைசர் மாசத்துக்கு ஒரு வாட்டி வைக்கணும். அதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதிரி, செகண்ட் வீக் இந்த மாதிரி, தேர்ட் வீக் இந்த மாதிரி, ஃபோர்த் வீக் இந்த மாதிரின்னு வைக்கணும். நிறைய வகையான ஃபெர்டிலைசரை மாத்தி கொடுக்கணும். அப்பதான் சத்துக்கள் நிறைய கிடைக்கும். அடுத்தது சாயில் ரிஃப்ரெஷ்மெண்ட், மேல் மண்ணை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து சூரிய வெளிச்சம், சம்மர்ல நல்லா பாதுகாப்பாகவும் விண்டர்ல வந்து ஃபுல் சன்லைட்லயும் வைக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல், அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது 7வது பிஞ்சிங் டெக்னிக். இந்த பிஞ்சிங் டெக்னிக் மூலமா நார்மலா பூக்கிற பூக்களை விட அதிகமான பூக்கள் நீங்க வந்து எடுத்துட்டு வர முடியும். இந்த 7 விஷயங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க செடிகள் எப்பயுமே நீங்க வந்து பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்திலே இருக்கும். அது நீங்க கிளிக் பண்றது மூலமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from your Sharkthivel. Have a happy gardening day. Bye bye.